இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கர்நாடகா ஸ்டைல் பிஸ்பெல்லாபாத். ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி செய்கிற இந்த ரெசிப்பியை டைம் ரொம்ப அதிகமாகும்னு நம்மள நிறைய பேர் செய்கிறதுக்கு யோசிப்போம். மசாலா எதுவும் அரைக்காமலே இந்த ரெசிப்பியை அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறுற இந்த டைமில் தேவையான காய்கறிகள்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு கேரட், 4-5 போல் பீன்ஸ், ஒரு முருங்கைக்காய், 2-3 கத்திரிக்காய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 1 கப் பட்டாணி எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம், நல்லா குழஞ்சி வரா மாதிரி. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதும் ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் மாறினதும் ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மீதி காய்கறிகள்லாம் ஒன்று சேர்த்துக்கலாம். முதல்ல கேரட், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு காய்கறியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுத்ததை ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் வதக்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி கண்டிப்பாக சேர்க்கணும் இதில், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். காய்கறிகள்லாம் சேர்த்ததும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்கறியெல்லாம் 50% வெந்து வர வரைக்கும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ காய்கறிகள்லாம் நல்லா பாதி குக் ஆனதும் ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைசலை உள்ளே சேர்த்துக்கலாம். காய்கறிகள்லாம் மீதி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு காய்கறிகள்லாம் ஃபுல்லாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். காய்கறியெல்லாம் வெந்துட்டுருக்க இந்த டைமுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க பருப்பும் அரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ காய்கறிகள்லாம் ஃபுல்லாக வெந்து வந்திருக்கும். இப்போ இதை ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்க அரிசி பருப்பு சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம காய்கறிகளில் ஊற்றின தண்ணியும் சாதத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ நம்ம கொடுக்க போகிற தாளிப்பு தான் இதோட டேஸ்ட்டை நல்லா இன்னும் ஹைலைட் பண்ணி கொடுக்கும். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் நல்லா உருகுனதும் 10-15 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஃப்ரை ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் போல் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, மசாலா பொருட்கள் சேர்த்ததும் 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுருக்க சாதம் காய்கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சுட சுட பிசிபெல்லாபாத் ரெடி. வாயில் வச்சதும் வெண்ணையாக கரையிற இந்த பிசிபெல்லாபாத் ரெசிபி, அதாவது நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணுன்னா சாம்பார் சாதம். இந்த ஈஸியான ரெசிப்பியை நீங்களும் நான் சொல்லியிருக்க அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் ஸ்பைஸியாக இல்லாமல் அதே சமயம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய இந்த பிசிபெல்லாபாத் ரெசிப்பியை குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. சூடான சாதத்தோட ஒரு அப்பளம் பொரித்து சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா சாதம் பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய்கறிகளும் தனியாக ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா 20 மினிட்ஸில் ஈஸியாக ரெடி ஆகிடும். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.